அழகே, அப்பன் இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு பதற்றத்தை உருவாக்கலாம், உனக்குள் பயத்தை ஏற்படுத்தலாம். அவர் சொல்கின்ற வார்த்தைகளை முழு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட செய்வினைகளும் உன்னை நெருங்காமல் போய்விடலாம். ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளை, நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுதான் அல்லவா? சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். உன்னுடைய காலுக்குள் செய்வினை இருக்கின்றது என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இதை நான் எடுப்பதற்கு நீ நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். இல்லாது போனால் இது காலம் முழுவதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் அழித்துவிடும் என்பதனை என் பிள்ளை, இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட நினைக்காதே. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்து விட்டதோ அதை சரியாக நீ பின்பற்று. எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு உன் அப்பன் இருக்கும் பொழுது உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினைக்கு சொந்தக்காரர் யார் என்பதை, இவர்கள் எதற்காக இதை செய்தார்கள், இவர் நான் விட்டு விடுவேன் என்று நீ நினைக்க வேண்டாம். நான் என் பிள்ளை, அது இவ்வளவு என்று நான் சொல்ல முடியாது அல்லவா? இவ்வளவு வேலை செய்தது, இவ்வாறெல்லாம் உனக்கு செய்வினை செய்தது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இன்று இருக்கின்ற இந்த நிலையில் நான் உன் வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை தொடர்ந்து உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்றெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. அதற்கான நேரம் எல்லாம் முடிந்து விட்டது. உனக்கான வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு பெற வேண்டிய நேரம், உனக்கான வெற்றியை நீ உறுதியோடு பெற வேண்டி, என்னை சுற்றி என்ன நடக்கின்றது, என்னை சுற்றி ஏது நடக்கின்றது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாம் கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக உணர வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருப்பதனை நீ புரிந்து கொண்டு, உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல உனக்கு நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து, இதனால் நான் இப்பொழுது சொல்லப் போகின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இதிலிருந்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் பல சக்தி வாய்ந்த திருப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதும் போதும். என் பிள்ளையே, ஒரு காலம் நீ தேவையில்லாமல் எதையும் நினைத்து வருத்தப்படாதே. அப்பன் எந்த தேவையில்லாத விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை. அப்பன் இந்த செய்வினை என்று சொல்கின்றேன், என் காலுக்குள் இருக்கின்றது என்று சொல்கின்றாரே, எனக்கு பயமாக இருக்கின்றதே என்று காலை எடுத்து வைத்து எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தை உனக்கு இந்த பயத்தை போக்குமே தவிர ஒரு பொழுதும் உனக்குள் பயத்தை கொண்டு வரக்கூடாது. அப்பன் சொன்ன செய்வினை எப்படி சென்றது என்று தானே கேட்கின்றாய். என் தங்கமே, உன் முன்பெல்லாம் உனக்குள் இருந்த ஒரு சுறுசுறுப்பு இப்பொழுது செய்கின்ற செயல்களில் எந்த விஷயத்திலும் ஒரு நொடி பொழுது கூட உன் கூட நீ ஓரிடத்தில் ஓய்வெடுத்து இருப்பது கிடையாது. உன்னை பார்க்கின்றவர்கள் எல்லாம் எப்படி காலில் சக்கரத்தை கட்டியது போல என் நேரமும் சுற்றி கொண்டு இருக்கின்றாய் என்றுதான் எல்லோரும் உன்னை சொல்வார்கள்.
அந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக எதையுமே ஒரு நொடியில் நாம் நாளை செய்யலாம் என்று நினைக்காமல் இன்றே செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றை நாம் அதனை முடித்து விட வேண்டும் என்று நம்பிக்கையோடு எதையுமே ஓடி ஓடு உழைக்கின்ற என் பிள்ளை, நீ சில காலமாக முடங்கிப் போய் கிடக்கின்றாய். இந்த விஷயத்தை நீ உன்னால் உடனடியாக செய்ய முடியவில்லையே. அப்படி என்ன செய்ய நினைத்தாலும் நீ படுத்து உறங்குகின்றாயே தவிர அப்படியே உன் கால்கள் முடங்கி இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். உன்னுடைய கால்கள் முடக்கி இருக்கின்றது என்று அர்த்தம். இதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர வேண்டும் அல்லவா? மீண்டும் மீண்டும் என் குழந்தை, உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் அல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை நீ மறந்து விட்டாய். இதற்கு முன்னால் நீ வணங்கி தெய்வங்கள் எல்லாம் உனக்கு எத்தனை எத்தனை நன்மத்தை கொடுத்தார்கள் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விட்டாய். மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல நினைத்து விட்டாய். இனியும் ஒரு பொழுதும் அப்படி இருந்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்ல யாரும் இல்லாத நிலையில்தான் நீ இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ இருந்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய தொடங்கிவிட்டதல்லவா? உன்னை சுற்றியிருக்கின்ற இந்த மனிதர் எல்லாம் எந்த விஷயத்தை செய்கிறார்கள் என்பதனை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இந்த விஷயத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த செய்வினைகளை எல்லாம் இவர்கள் சர்வசாதாரணமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நீ சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என் பிள்ளையே. அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம், எந்த ஒரு செயலையும் செய்து முடித்த பிறகு அதிலிருந்து உனக்கான வெற்றியை பெற்ற பிறகு மற்றவர்களிடத்தில் சொல். அது வரையிலும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்லிவிடாதே. அப்படி நீ சொல்லும் பட்சத்தில் அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல கஷ்டங்களை நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் நீ அங்கு எந்த பெயரையும் புகழையும் பெற வேண்டும் என்று நினைக்காதே. அது ஒரு நாளும் நிலைத்திருக்காது. எந்த ஒரு விஷயம் உன்னிடத்தில் இல்லை என்று குறை சொல்லி உன்னை மட்டம் தட்டினார்களோ அந்த இடத்தில் அடுத்த முறை நீ அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நல்ல உயர்வை நீ எட்டி இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான வெற்றியை நீ தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை ஒவ்வொரு முறையும் கொடுக்க நினைக்கும் பொழுது ஏதோ ஒன்று உன்னை தடுத்து நிறுத்தி விடுகின்றது. அப்பன் இதனால் சந்தேகம் ஏற்பட்டது. என்ன இது என் பிள்ளையே, இத்தனை காலமும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயங்களையும் முழு முயற்சியோடு ஈடுபாடோடுதான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில நாட்களாகவே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றாய். இனி இந்த தருணம் உன் வாழ்க்கையில் உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினைகளை எடுக்க வேண்டிய தருணம். உனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்று ஒரு முறை சிந்தித்து பார். தெய்வங்கள் வணங்க வேண்டும் என்று புறப்பட்டாய். ஆனால் அதன் பிறகு நீ சொல்லவில்லை. அதுபோல நேற்று கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தாய். அதுவும் ஒருபோதும் உனக்கு நடக்கவில்லை. அதனால் இப்படி எப்பொழுதும் எதிலும் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நடக்காமல் போய்விடுகிறதே என்று அதற்கு நீ இப்பொழுது சொல்லிக் கொண்டு இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எதிலும் நடக்கின்ற ஒரு விஷயம் நடக்காமல் போய்விடுகிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற சூட்சுமங்களை தெரிந்து கொள்ள நீ ஆவலாக காட்ட வேண்டும்.
அப்படி இந்த சூழ்நிலை உனக்கு எந்த நல்லதை செய்து விட்டது என்று நீ எந்த ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணித்து விடக்கூடாது என்று உனக்கான நன்மையை என்றென்றும் நான் கேட்டு தெரிந்து வைத்திருக்கின்றேன். நீ மனதுக்குள் தேவையில்லாத எண்ணம் கொண்டு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்க நினைக்காதே. ஆனால் அப்பன் இப்பொழுது உனக்கான நன்மையைத்தான் சொல்லுகின்றேன். என்னவென்று நீ தெளிவாக கேட்கும் பொழுதுதான் அது உன்னுடைய அறிவுக்கு எட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும். முதலில் இந்த செய்வினை உனக்கு செய்வதவர் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று அப்பன் சொல்கின்றேன். நான் சொன்னேன் அல்லவா, காலில் சக்கரத்தை கட்டி கொண்டு சுற்றுவது போல சுற்றுகின்றாய் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது அழிந்தே தீர வேண்டும் என்று இங்கு பல செய்வினை சூழ்ச்சிகள் உனக்கு எதிரியாக மாறியிருக்கின்றது. இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உன்னை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ முன்னெடுத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னை பின்னால் இழுத்து 2 அடி தூக்கி விடுகின்றது. அதனால் இந்த நிலையில் இந்த சூழ்நிலையில் நான் சொன்னது போல எப்பொழுதும் எதற்கும் சுறுசுறுப்பாக கவனமாகவும் நீ இருந்து கொண்டிருந்தால் போதும். சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது உன்னுடைய கால்களுக்குள் இருக்கின்ற அந்த செய்வினை தானாக முறிந்துவிடும். அப்பன் சொல்வதை சரியாக புரிந்துகொள். முதலில் நீ ஓரிடத்தில் இருந்து அமர்ந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பேசி நீ செய்கின்ற செயலை உனக்கு வெற்றி கிடைக்காது. நீ செய்கின்ற விஷயத்தில் உனக்கு பலன் கிடைக்காது. தேவையில்லாமல் எதற்கு உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி உன்னை எந்த ஒரு செயலையுமே செய்ய விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்றுதான் உண்மை. நீ எதை செய்ய நினைத்தாலுமே இவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் உனக்கு நினைவில் வருகின்றது. இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்து விட்டது. எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்து நாம் இனிமேல் எதையும் செய்யக்கூடாது, அப்படி செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். என் பிள்ளையே, ஒருவர் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாயானால் மீண்டும் மீண்டும் உனக்கு நடக்காது, கிடைக்காது என்று அழுத்தமாக சொன்னது நீயே இது உண்மையாக இருக்குமோ என்று சொல்லி நம்ப தொடங்கிவிட்டாய். நமக்கு இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் முதலில் இருக்கின்றது என்பதனை தெரிந்து நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளையெல்லாம் நீ கேட்டுக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். யாரெல்லாம் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ முன்னேறி ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. நிச்சயமாக உன்னை தடுத்து நிறுத்த யாரும் இங்கு வர முடியாது. யார் என்ன செய்தாலும் அதை இங்கு உன் வாழ்க்கையில் பாதிக்காதபடிக்கு நீ ஒவ்வொரு வெற்றிகளும் உன் வாழ்க்கையில் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உன் காலுக்கு பலம். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கைக்கு பலமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த இடத்திலும் தேங்கி நின்று விடாதே. எப்பொழுதும் எந்த இடத்திலும் நீ உன் வாழ்க்கையை விட்டு விடாதே. அப்பன் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தருவதையெல்லாம் நீ உனக்கே உனக்கான வெற்றிகரமான விஷயமாக நீ மாற்றிவிடு. நிச்சயமாக முயற்சி செய்து கொண்டே இரு. யாரும் இங்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கை கொடுக்க வரப்போவதில்லை. இந்த இடத்தில் நீ தப்பித்து விட்டாயானால் இனி ஒருபோதும் உன்னை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. இதை நீ புரிந்து கொண்டால் அப்பன் என்று சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தங்கள் நீ நிச்சயமாக
என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டால் சென்றது போல நீ சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையும் செய்யத் தொடங்கி தானாக உன் கால்களுக்குள் இருக்கின்ற செய்வினை பாரத்தோடு இறங்கிவிடும். அதாகவே உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடக்கத் தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.